தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 943வது நாமம் தொடங்கி 957வது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் விமானஸ்தாயை நமக என்பதாகும். அளவு கடந்த நிலையில் இருப்பவள், அளவற்ற தடைகள் அற்ற வானவெளியில் பறந்து செல்வது விமானம். அதில் செல்பவள் அவள். தேவிக்கென பல வகையான வான ஊர்திகள் உண்டு. 944ஆம் நாமம் ஓம் வஜ்ரின்யை நமக என்பதாகும். வஜ்ராயுதம் உடையவள். பிராமி முதலான மாதாக்களில் ஒருவள் மகேஸ்வரி எனப்படும் வஜ்ரினி. அவளது வடிவில் இருப்பவள். வஜ்ரம் என்பது வைரம். வைரக் கற்களால் ஆன அணிகலன்களை பூண்டவள் வஜ்ரினி எனப்பட்டாள். வஜ்ரம் என்பது ததீசி முனிவரின் முதுகெலும்பு. அம்முனிவரின் தவத்தின் ஆற்றலால் அது வலிமை மிக்க ஆயுதமாயிற்று. ததீசிக்கு ஆற்றலை கொடுத்தவளும் வஜ்ராயுதத்தை இந்திரனுக்கு கொடுத்தவளும் அம்பிகையே ஆவாள். அவ்வஜ்ராயுதம் பெற்ற அமரர் தலைவனின் ஆற்றலாக இருப்பவள் வஜ்ரினி. 945ஆம் நாமம் ஓம் வாமகேஸ்வர்யை நமக என்பதாகும். வாம மார்க்கத்தினரின் தலைவி. வாமாச்சாரம் என்னும் தந்திர முறையில் வழிபடுபவர்கள் வாமகர்கள். அவர்களின் தலைவி வாமகேஸ்வரி. வாமகேஸ்வரம் என்ற தந்திர நூலை இயற்றியவர் சிவபெருமான். அவரது சக்தி வாமகேஸ்வரி. வாமகேஸ்வர தந்திரத்தின் அதிதேவதை வாமகேஸ்வரி. 946ஆம் நாமம் ஓம் பஞ்சயஜ்ஞ பிரியாயை நமக என்பதாகும். 5 வகை வேள்விகளை விரும்புபவள். முன்னரே குறிப்பிட்டவாறு உலக நன்மை கருதி இயற்றப்படும் 5 வகை வேள்விகளிலும் விருப்பமுடையவள். 947ஆம் நாமம் ஓம் பஞ்ச பிரேத மஞ்ச அதிசாயின்யை நமக என்பதாகும். 5 பிரேதர்களால் ஆன மஞ்சத்தில் அமர்பவள். பிரளய காலத்தில் அனைத்தும் தேவியிடம் ஒடுங்கும். அப்போது அவளிடம் லயமடைய பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவன் ஆகிய 5வரும் வருவர். அப்படி லயமடைய புறப்பட்டவர்களை பிரேதர்கள் என்பர். பிரேதர் என்றால் இங்கு உயிரற்ற உடல் என்பது பொருள் அல்ல. அச்சொல் மனித உடலுக்கு மட்டுமே பொருந்தும். லயமடைய புறப்பட்டு வந்த 5வரின் முதல் 4வரும் பிரளய காலத்தில் தேவி அமரும் கட்டிலின் 4 கால்களாக விளங்குகின்றனர். கட்டிலின் பலகையாக சதாசிவன் அமைகிறார். அப்படி உருவாகும் இருக்கையே பஞ்ச பிரேத மஞ்சம் எனப்படும். அதன் மீது தேவி ஒய்யாரமாக சாய்ந்திருப்பாள். 948ஆம் நாமம் ஓம் பஞ்சம்யை நமக என்பதாகும். 5வது சக்தியாக இருப்பவள். தேவியின் சேனை தலைவியும் 8 மாதர்களில் 5வது மாதாவாகவும் விளங்கும் தேவிக்கு பஞ்சமி என்று பெயர். வெள்ளத்தில் மூழ்கிய பூமியை மீட்ட பூவராக பெருமானின் ஆற்றலாக திகழும் சக்தியே பஞ்சமி. 5வது தொழிலான அருளலை செய்பவர் சதாசிவனுடைய சக்தி பஞ்சமி. 949ஆம் நாமம் ஓம் பஞ்சபூதேஷ்யை நமக என்பதாகும். 5 பூதங்களின் தலைவி. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5 பூதங்களின் தலைவியாகி பிரளயத்திற்கு பின் அவற்றை மீண்டும் அருளுவதால் இங்கு பஞ்சபூதேஷி என்றனர். 950ஆம் நாமம் ஓம் பஞ்ச சங்கிய உபசாரின்யை நமக என்பதாகும். 5 வகை உபசாரத்துடன் பூஜிக்கத்தக்கவள். அம்பிகைக்கு செய்யப்படும் பூஜையில் 64 உபசாரங்கள் உண்டு என்று நாம் முன்னரே கண்டோம். அவை அனைத்தையும் எல்லோராலும் எப்போதும் செய்ய இயலாது. ஆகவே 5 சுருக்கமான எளிமையான உபசாரங்களை செய்யலாம். அவையாவன: சந்தனம்,
மலர், தூபம், தீபம், நைவேத்தியம் ஆகியவை ஆகும். 951ஆம் நாமம் ஓம் சாஸ்வத்யை நமக என்பதாகும். நிலைத்து இருப்பவள். நிலைத்த பரம்பொருளே அழியாதது, சாஸ்வதமானது, நிரந்தரமானது. 952ஆம் நாமம் ஓம் சாஸ்வத ஐஸ்வர்யாயை நமக என்பதாகும். நிலையான செல்வம் உடையவள். நமது செல்வங்கள் நிலையானது அல்ல. ஆறிடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம் என்பார் ஔவையார். அவ்வாறு நிலையற்றதல்ல தேவியின் ஐஸ்வர்யம். அது நிலைத்தது, என்றும் குறையாதது. சென்று அடையாத திருவுடையான் என்று தேவாரம் ஈசனை போற்றுகிறது. ஈசனுடைய செல்வம் செல்வதும் இல்லை, வந்து சேர்வதும் இல்லை, சாஸ்வதமாக இருப்பது. அவ்வாறே தேவியும் நிலைத்த செல்வம் உடையவள். 953ஆம் நாமம் ஓம் ஷர்மதாயை நமக என்பதாகும். சுகத்தை அளிப்பவள். வேதனை கலவாத இன்பத்தை ஷர்ம என்பர். அடியார்களை ஜீவன் முக்தர்களாக்கி இவ்வுலகில் அத்தகைய இன்பத்தை தருபவள். 954ஆம் நாமம் ஓம் ஷம்பு மோகின்யை நமக என்பதாகும். ஷம்புவை மயக்குபவள். மங்களத்தை செய்பவன் சிவபெருமான் என்கிற ஷம்பு. அவனையே மயங்கச் செய்பவள் அம்பிகை. அம்பிகை ஈசனை மயங்கச் செய்து தன் அடியார்களுக்கு மங்களத்தை செய்ய அவனையும் ஈடுபடுத்துகிறாள். அதாவது சிவனும் சக்தியும் சிவசக்தி ரூபமாகி மங்களத்தை செய்வார்கள். 955ஆம் நாமம் ஓம் தராயை நமக என்பதாகும். தாங்குபவள். உலகனைத்துக்கும் ஆதாரமாக இருந்து தாங்குபவள் தேவி. பூமியாக இருந்து உயிர்களை தாங்குபவள். தஞ்சம் என்ற அடியார்களை தாங்குபவள். 956ஆம் நாமம் ஓம் தரசுதாயை நமக என்பதாகும். மலையரசனின் மகள். தரம் என்றால் மலை. மலையில் சுதாவாக தோன்றியவள் பார்வதி தேவி. அதாவது மலையரசனின் பெண்ணாக தோன்றியவள் பார்வதி. தனது தனிப்பெரும் கருணையினால் அம்பிகை மலையரசனுக்கு பெண்ணாக தோன்றினாள். மலைமகள் என்ற பெயரையும் தாங்கினாள். நிறைவாக வரும் 957ஆம் நாமம் ஓம் தன்யாயை நமக என்பதாகும். சகல செல்வமும் நிறைந்தவள். யோகிகளுக்கு தன்யா என்னும் மன அடக்கத்தால் மகிழ்ச்சி பொங்கும் நிலையை அருள்பவள் தேவி என்று உரையாசிரியர் அண்ணா சுப்பிரமணியம் ஐயர் அவர்கள் விளக்குகிறார். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை, யாண்டும் அஃது ஒப்பதில் என்ற திருக்குறளை அண்ணா அவர்கள் ஒப்புமை காட்டி விளக்கியுள்ளார். செய்ய வேண்டியதை செய்து முடித்த நிறைவு தன்யா எனப்படும். உலக இயக்கம் முதலான அனைத்தையும் அவள் செவ்வனே செய்து முடித்த நிறைவை அடைகிறாள். இமவான் செய்த தவத்துக்கு ஈடாக எதனை செய்ய முடியும்? தானே அவனுக்கு பெண்ணாக தோன்றுவதுதான் ஈடாகும். அதனை செய்து முடித்த நிறைவு உடையவள் அம்பிகை. அதாவது நான் தன்யனானேன் என்ற நிலையில் இருப்பவள். ஜோதிட நூலில் குறிப்பிடப்படும் தன்யா என்ற யோகம் சகல செல்வம் உடைய நல்வாழ்வை அருளும். பக்தர்களுக்கு அந்த யோகமாக இருப்பவள் அம்பிகை. தவத்தினை எளிதா புரிந்தனள், யோக தனிநிலை எளிதெனப் புரிந்தாள். சிவத்தினை இனிதா புரிந்தனள், மூட சித்தமும் தெளிவுறச் செய்தாள். பவத்தினை வெறுப்ப அருளினள், நானாம் பான்மை கொன்று அவள்மயம் புரிந்தாள். அவத்தினை களைந்தாள், அறிவென விளைந்தாள், அனந்தமா வாழ்க இங்கு அவளே என்ற மகாகவி பாரதியின் மகாசக்தி பஞ்சகத்தை நினைவு கூறி இன்றைய நிகழ்வு இனிதாய் நிறைவு பெறுகிறது. நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 943ஆம் நாமம் தொடங்கி
957ஆம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.